டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா, சிகாகோ அண்ட் கோயம்புத்தூர். நம்மளுடைய மருந்தில்லா மருத்துவம், நேச்சுரோபதி யோகிக் மெத்தட்ஸ் அண்டு உணவே மருந்து, நோய் தீர்க்கும் யோகா கலை. அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓம் சாண்டிங், த சவுண்ட் ஆஃப் ஓம். ஓம் அப்படிங்கிற இந்த சவுண்டை வச்சு எந்த விதமான நோய்கள்லாம் குணமாகுதுன்னு பார்ப்போம். இந்த ஓம் யாருமே அதை ரிலிஜனாக பார்க்க வேண்டாம். இந்த ஓம் த சவுண்ட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த உலகம் தோன்றப்ப வந்த முதல் சவுண்டு, த ஃபஸ்ட்டு வைப்ரேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். சவுண்ட் ஆஃப் சன்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன அதை கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை கேட்குற சவுண்டு ஓம் தான். இந்த ஓமுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. அந்த ஓமை பிரிச்சு நம்ம சவுண்டு கொடுத்தா பற்பல நோய்கள் குணமாகுது அப்படின்னு நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த ஓம் அதை மூணா பிரிக்கலாம், ஆ உ யும் அப்படின்ட்டு. ஸோ மூணா பிரிச்சுட்டு நம்ம அந்த சவுண்டு, அதை சவுண்ட் தெராப்பின்னு சொல்லுவோம். சவுண்ட் கொடுக்கும்போது இந்த ஆ சவுண்டில் நம்மளுடைய அப்டமனை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது அப்டமனில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் நல்லா ஆக்டிவேட் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகும், ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம அப்டமனில் இருக்கக்கூடிய அந்த கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், யூட்ரஸ், ஓவரிஸ், டெஸ்டஸ், பிளாடர், ஸ்மால் லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அதே மாதிரி ஊ சவுண்ட் கொடுக்கும்போது நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இம் சவுண்டுக்கும் நம்மளோட த்ரோட், இங்கே தைராய்டு கிளாண்ட் இருக்குது. தைராய்டு கிளாண்ட் அப்படி உள்ள சவுண்டு உள்ளே போகும். ஏன்னா நம்ம வாயை முடிக்கும் போது இந்த சவுண்டு உள்ளே போய் இந்த சவுண்ட் வில் ஸ்டிமுலேட் த பீனியல் கிளாண்ட் அண்டு பிட்யூட்டரி கிளாண்ட். அப்போ இங்கே உள்ள ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வயிறில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய சிஸ்டம்ஸ் பூரா நல்லா ஆக்டிவேட் ஆகும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே அந்த ஹார்மோன் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பேன்க்ரியா கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், அப்புறம் தைராய்டு கிளாண்ட், அதுக்கு பேக்கில் குட்டி குட்டி 5 இருக்கும், பேரா தைராய்டு கிளாண்ட்ஸ், பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ். எல்லா கிளாண்ட்ஸுமே ஹார்மோனை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த சவுண்ட் ஒழுங்காக கொடுக்கும்போது. 72,000 நரம்பு இருக்குது உடம்புல. நாடிஸ் இருக்குது, நரம்புகளில் நாடிஸ். ஸோ நாடி வேறு, நரம்பு வேறு. நரம்பை பார்க்கலாம், கட் பண்ணலாம், நாடியை பார்க்க முடியாது. எப்படி ஒரு ஊதுபத்தி வச்சு அப்படியே அது போகுது பறந்து, அது மாதிரி நரம்புகள் உடம்புலாம் அப்படியே, நாடிஸ் எல்லாம் உடம்பு ஃபுல்லாக அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கு. 72,000 நாடிஸ். அந்த நாடிஸ் எல்லாம் அப்படியே ஸ்டிமுலேட் ஆகும், இந்த சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டை நம்ம சொல்லும் போதே 7 சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகும். மூலாதாரம் இருக்குது, சுவாதிஷ்டானா, மணிபூரகா, அநாகதா, விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். 7 சக்கராவும் நல்லா ஆக்டிவேட் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகும். இந்த ஓம் சவுண்டை எந்த லெவலில், எந்த மாதிரி, எந்த டயத்தில் எப்படி சொல்கிறீங்கிறதா முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். சாதாரணமாகவும் சொல்லலாம், முத்ரா வச்சும் சொல்லலாம். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்தம், இந்த ஹோலி ஹவர் அப்போ சொல்லலாம். நிறைய அதுக்கு டைமிங்ஸ் இருக்குது, எப்போனாலும் சொல்லலாம். இப்போ சிம்பிளாக அதை பற்றி கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கூட சேர்ந்து என் கூட பண்ணுங்க பார்க்கலாம். நேராக உட்காந்துக்குங்க. Keep your back straight and spine erect. Head centered, shoulders relaxed position. Chin parallel to the ground. Both arms in chin mudra. வச்சுட்டு keep your eyes closed. கண்களை நல்லா மூடிக்குங்க. நல்லா ஒரு டீப் பிரெத் எடுங்க. டீப் பிரெத் எடுத்துட்டு அந்த சவுண்டு நல்லா வாயை திறந்து சவுண்டு ஆ. இன்ஹேல் ஆ. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த வயிறில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் நல்லா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இங்கே உள்ள எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லாம் ஹார்மோன் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகும். வயிறில் பல்ச்சிங் வர்றது, வயிறு உப்பிசம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்.
இந்த சவுண்டு ஆனால நிறைய பலன் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூர சக்கரா, இந்த 3 சக்கரா இந்த பக்கம் வயிற்று கீழே இருக்குது. இது நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்டார்டிங் 3 டைம் சொல்லலாம். அப்படி கூட்டிகிட்டே போங்க. 3 டைம் ஆ, 3 டைம் ஊ, 3 டைம் யும், அப்புறம் 6 டைம், 9 டைம், 12 டைம், 15, 18, 21 டைம் சொல்லலாம். சொல்லிட்டு பாருங்கள், உடம்பு அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். அன்றைக்கி காலைல பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். உடம்புல ஃபுல்லாக ஆக்சிஜன் சப்ளை உடம்பு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா இது ரெகுலராக பண்ண உங்களுக்கு ப்ரெஷர்லாம் குறையும். ஏன்னா மூச்சு இழுத்துட்டு நீங்கள் வந்து இது வந்து ஜஸ்ட் லைக் டீப் ப்ரீத்திங் பண்ணுற மாதிரி தான் இதுவும். டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். டீப் ப்ரீத்திங் பண்ணாலே உங்களுக்கு பிபியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஓம் சாட்டில் பிபிலாம் நிச்சயமாக குறையும். அடுத்து பாருங்கள், ஊ சவுண்டில் வந்து சின்மய முத்ரா வச்சுங்க. வச்சுட்டு இந்த நெஞ்சு இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம தைமஸ் கிளாண்ட் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி அண்ட் கார்டியோ சிஸ்டம் இருக்குது. இங்கே தான் ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஓகே, இப்போ சவுண்டு வந்து ஊ. இன்ஹேல் ஊ. இது வந்து ஊ சவுண்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இம் சவுண்டு. ரொம்ப 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 முக்கியமான சவுண்டு இம். எல்லாம் பேசினா சொல்லுவேன் அப்படிமா, அந்த சவுண்டு தான். அதுக்கு வச்சுக்க ஆதி முத்ரா வச்சுருங்க. இந்த ஆதி முத்ரா உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. கொரோனா டயத்தில் ஆக்சிஜன் சிலிண்டரே கிடைக்காம மக்கள் அலமோதுறாங்க. சிலிண்டர் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. பாடியை கொண்டு மூட்டையாக கொண்டு குமிக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய யோகா மாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்ன ஒரு டெக்னிக்னா இதுதான். ஆதி முத்ரா பண்ணுங்க, நீங்கள் உடம்புல ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னாங்க. ஞாபகம் இல்லைன்னா இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகும். உடம்புக்குள்ள ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வராது. ஓகே, கை வச்சுக்க. எப்படி ஆதி முத்ரா வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு, வாய் மூடி இருக்கும். உதறு மூட வேண்டாம். உதறு லேசாக திறந்துருக்கலாம், பட் வாயை மூடி இருக்கணும். சவுண்டு வந்து உள்ளே ட்ராவல் பண்ணும். ட்ராவல் பண்ணிவிட்டு நம்மளுடைய பினியல் கிளாண்ட் இருக்கு பாருங்கள். நம்மளுடைய இந்த சென்ட்ரலில் இருக்குது பினியல் கிளாண்டு. அந்த கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். மிட் பிரெயினுக்கு கீழே இருக்குது. எங்கே கேட்டிங்கன்னா, ஒரு குச்சி எடுத்துங்க. இந்த காலை குத்துனீங்கன்னா இந்த பக்கம் வரும். நீங்கள் குத்திடாதீங்க. சும்மா சொல்கிறேன். ஒரு எங்கேயும் சும்மா உங்களுக்கு அந்த இடத்துக்காக சொல்ல வரேன். இந்த பிளேஸை லொக்கேட் பண்ணுறக்கா. இந்த இன்னொரு குச்சி எடுத்து இங்கே குத்துருங்க. பிட்யூட்ரி கிளாண்ட், ஆக்னேய சக்கரா. பேக்கில் பிளேரிக்கன் இந்த பக்கம் வரும். இன்னொரு குச்சி எடுத்து மேலே குத்துருங்க, சஹஸ்ரார சக்கரா கீழே வரும். இந்த 3 குச்சியும் எந்த இடத்துல பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பைன் ஷேப்பில், ஒரு கூம்பு ஷேப்பில் இருக்கும் ஒரு கிளாண்ட். அதான் பைனியல் கிளாண்ட் அல்லது பீனியல் கிளாண்ட். கரெக்டாக நம்மளுடைய மிட் பிரெயின் கீழே வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாயை திறந்தா மேலே தொங்கும் பாருங்க, மேல் அன்னம்பாங்க, மேல் நாக்கு தொங்கும். அந்த நாக்கில் இருந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே கரெக்டாக அந்த கிளாண்ட் இருக்கும். அது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் கிளாண்ட். அதுதான் நம்மளுடைய ஆன்மா, சீட் ஆஃப் தி சோல். நம்ம இறந்த உடனே அது வெளியே போயிடும். அதை யாரும் பார்க்க முடியாது. மாடர்ன் சயின்ஸ் நம்பவே இல்லை. அதெல்லாம் இப்போ தான் நம்புகிறாங்க. அப்படி இருக்குங்கிறத இப்போ தான் நம்புகிறாங்க அவங்க. மனிதன் வந்து அந்த அந்த கிளாண்டை பார்க்க முடியாது, தன் ஆன்மாவை பார்க்க முடியாது. அதுதான் ஆன்மா, சீட் ஆஃப் தி சோல்னு சொல்லுவோம். அங்கே ஒரு லைட்டு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கடவுள் ஒளி வடிவமானவர், கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். நிறைய விதம் நான் பார்க்குறோம். திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறோம், கடவுளை ஒளி வடிவமாக பார்க்குறோம். சபரிமலை ஐயப்பனை பார்க்குறோம். அதே மாதிரி வள்ளலார் ஒளி வடிவமானார், அவரை பார்க்குறோம். வீட்டில் தினம் விளக்கத்தை வச்சு சாமி கும்பிட்றோம், அது ஒளி தான். சர்ச்சில் எல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க, அது ஒளி தான். இது மாதிரி ஒளி வந்து கடவுளை சம்மந்தப்படுத்தி நிறைய விஷயம் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஒளி வடிவமான அந்த கடவுளை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த பீனியல் கிளாண்டை வந்து நம்ம யாரெல்லாம் அந்த கிளாண்டை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க மகான்கள். இன்னும் மேலே சொல்ல போனால் அவங்களுக்கு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் 3மே தெரியும்.
அதை என்ன பண்ணிட்டாங்க அவங்க, நம்மளோட சித்தர்கள் அப்படியே மறைச்சி வச்சுட்டாங்க. அதை ரொம்ப ரீச் ஆக மக்கள்கிட்ட போய் சேராமல் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா நிறையா அதை பண்ணிட்டாங்கன்னா தப்பான காரியங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். உலகம் பூராமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இந்த கிளாண்டை பற்றி உலகம் பூராமே தெரிஞ்சிருக்கு. எகிப்தில் பார்த்தீங்கன்னா பிரமிட் இருக்கும், அந்த ஷேப் தான் பிரமிட் ஷேப். லார்ட் புத்தா எல்லாம் ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், இந்த ஷேப் தான். லார்ட் சிவா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, சிவாஸ் தேர்ட் ஐ நெற்றிக்கண், அதுதான். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கால $1 அந்த $1 பார்த்தீங்கன்னா பின் சைடில் பேக் சைடில் இதே மாதிரி பினியர் கிளாண்ட் படம் போட்டு ஒரு கண் படம் போட்டிருக்கும். ஸோ உலகத்தில் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கு. பட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அங்கேயே மூடி மறைச்சிட்டாங்க அவங்க. அதுதான் பினியல் கிளாண்ட். இந்த இம் சவுண்டில் அந்த கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன் அழகாக சுரக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின், த ஸ்லீப் ஹார்மோன், செரட்டோனின், ஆக்சிடோசின், ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் இங்கே சுரக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து சுரக்கிற ஹார்மோன் TSH, தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த இம் சவுண்டில் இவ்வளோ ஹார்மோன் சுரக்குது. லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் பேலன்ஸ் பண்ணுது. பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த 100 பில்லியன் நியூரான்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு 5% ஆல்டர்மேட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது டப் டப்னு அப்படி ஓப்பன் ஆகும். நிறைய பலன் இருக்குது இந்த இம் சவுண்டில். பண்ணலாமா? மாதிரி முதல்ல வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க, பேக் ஸ்ட்ரைட், டேக் அ டீப் பிரெத், இன்ஹேல், gently open the eyes. இது மாதிரி நீங்கள் 3 டைம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 அப்புறம் 6 பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போகிறவங்க 3 சேர்த்து சொல்லலாம். எப்படின்னா ஒரு 3 ஆ, 3 ஊ, 3 3 கம்பைண்டாக பண்ணலாம். இது மாதிரி அப்படி நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம் கிராஜுவலாக. மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் 21 டைம் பண்ணலாம் நீங்கள். ஓகே, 21 ஆ, 21 ஊ, 21 21 கம்பைன் பண்ணுறது, இப்படி பண்ணலாம் நீங்கள். இது பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. நல்லா தூக்கம் வரும், கோல்டு காஃப்லாம் வராது, சாப்பாடு ஜீரணமாகும், பிளட் ப்ரெஷர் குறையும். ஓகே, rub the palms together gently till you feel the heat. As soon as you feel the heat, cup the palms over the eyelids. Gently massage your eyelids, eyebrows, temple, chin, cheek, nose, mouth, neck and shoulder. நீங்கள் இந்த டெக்னிக்கை பண்ணி பாருங்கள். ஒரு 108 days தொடர்ந்து பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணி பாருங்கள். பிளட் ப்ரெஷரும் தைராய்டு டிசார்டரும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும்.